துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வானதி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய பாண்டியன் பொண்ணு கேட்கறதுக்காக வானதியோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. பாண்டி வராதனால வானதி ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருப்பாங்க. இப்ப நம்ம வானதியை பயங்கர கோபமா பாண்டி எங்க இருக்காங்கன்றத தேடி பாண்டி கிட்ட போறாங்க. பாண்டி கிட்ட போயிட்டு, என்ன பாண்டி, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கா இல்லையா? ஏன் இப்படி பண்ண சொல்லு பாண்டி, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே பாண்டி இங்க பாரு வானதி, உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நானும் தான் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கான நேரம் இப்ப கிடையாது. நான் இந்த கடைக்கு இப்போதைக்கு வாடகைக்கு தான் ஓனரா இருக்கேன். என்னுடைய அச்சீவ்மெண்ட் ஏகப்பட்டதா இருக்கு, நிறைய இருக்கு. நீயும் காலேஜ் முடிக்கணும், இது எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தாதான் நம்ம கல்யாணத்தை பத்தி நம்ம யோசிக்கவே முடியுன்றாங்க. பாண்டி, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அதுக்காக 1008 காரணம் எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத. உனக்கு உண்மையான பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பார், என்னுடைய அண்ணாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால நிலா என்னுடைய அண்ணி தான். எங்களுக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் ஏகப்பட்ட விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்கள ஹாஸ்டல்ல தங்க சொல்லி நீ சொல்றியே, இது எந்த வகையில நியாயம்ன்றாங்க. அப்படின்னா நீ சாக்கு இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்ததுக்கான காரணம் நான் உங்க அண்ணிய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி சொன்னதுதான் உனக்கு பிரச்சனையா பாண்டி? வேற எதுவும் கிடையாது, அப்படிதானே? இப்ப அதுதான் உனக்கு பிரச்சனையா சொல்லு பாண்டின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீ ஏன் புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்க? நான் உன்னை பத்தி எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் குடும்பத்துக்கிட்ட நீதான் உலகம், நீதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாமோ போராடி நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன்றது உனக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பேசுற பத்தியா? அதுதான் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க பாண்டி. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியம் கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் அவதான் முக்கியம். எனக்கு என்னவோ நீ என்ன மறந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் போட்டுட்டு இருக்க மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு நிலாவையும் பாண்டியும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க வானதி. உடனே ரொம்பவே கோபம் வருது பாண்டிக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்கள பத்தி என்கிட்ட இப்படி தப்பா பேசுற? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் அண்ணி. அவங்க பொய்யான கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ உண்மையான கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க தான் என் குடும்பத்துக்கு கொலை விளக்கு. அவங்கள பத்தி இன்னொரு முறை என்னையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி பேசினேன். உன்னை என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போடி போன்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டி கோவப்பட்டு பேசினதும் என்னையும் அடிச்சிட்டு இல்ல பாண்டி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. உனக்கும் அவளுக்கும் சேர்த்து வச்சு நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இந்த வானதி யாருன்றது உனக்கு தெரியும். என்னை அடிச்சிட்டு இல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வானதி கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப வானதியோட அப்பாவும் அம்மாவும் கேக்குறாங்க, என்ன கையோட பாண்டிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியே, அவனை நீ கூட்டிட்டு வந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இனி எனக்கும் அவனுக்கும் கல்யாணம்ன்றது கிடையவே கிடையாது. அந்த குடும்பத்தை பழி வாங்கறது மட்டும் தான் என்னுடைய நோக்கம். அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன அடிச்சிருப்பான். போயும் போயும் அந்த நிலாவுக்காக என்ன அடிச்சுட்டார்ல, அந்த குடும்பத்தை சந்தி சிரிக்க வைக்காம நான் விடவே மாட்டேன். வானதியோட அம்மா கேக்குறாங்க, என்னடி ஆச்சு, எதுக்காகடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உடனே வானதியோட அப்பா சொல்றாங்க, இங்க பாரு, இவன் தான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பா. அந்த பையன்லாம் ரொம்பவே பொறுப்பான பையன் தான். அந்த பையனே இப்படி சொல்றானா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நீ என்ன பண்ணி தொலைச்ச சொல்லுடி சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தப்பு நான் எதுவும் பண்ணல. அவன் கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதை அவன் ஏத்துக்க தயாரா இல்லாத போது நான் மட்டும் எப்படி கடைசி வரைக்கும் பாண்டி பாண்டின்னு சொல்லிட்டு அவனவே சுத்தி வந்துட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் இனி அவனுக்கு எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசுறாங்க. அம்மா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த காதல் புட்டுக்குன்னு சொல்லிட்டு பத்தியா அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமாடா சொல்லு, சந்தோஷமான்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் ரொம்பவே கோபமா கத்திட்டு இருக்காங்க. இப்ப சோழன் அதே மாதிரி சேரன் சொல்லிட்டு எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. டே, அந்த வானதி பொண்ணு கேட்க வரலான்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, இங்க பாருடா, நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம். நீ என்னடா இவ்வளோ லேட்டா தலையை தொங்க போட்டு வர, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ணன், இப்ப என்னன்னா என் கல்யாணத்துக்கு அவசரம் சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட் இருக்குன்னு அதெல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்க முடியும். முதல்ல உன்னுடைய கல்யாணத்தை
பிரம்மாண்டமா பண்ணணும்னு, அதுதான் என் ஆசை. அதை ஏன் நான் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, உடனே நம்ம நிலாவும் பாண்டி சொல்றதும் சரிதானே, இன்னும் வானதிக்கு காலேஜ் கூட முடியல, கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசு இது கிடையாது, கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கணும், இருக்கட்டும், அதுல போய் என்ன இருக்குன்னு வானதியை பத்தி நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரி இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. இதனால பாண்டியோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது, இத பாண்டி எப்படி சமாளிக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.